ஹாய். இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட்டில் வந்து ட்ரம்ப் வந்து சில வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு. என்ன வேர்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரம்ப் அல்டிமேட்டம். அது என்ன ட்ரம்ப் அல்டிமேட்டம்? லைக் அல்டிமேட்டம்ன்ற ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் வந்து ஈரான் மேலே கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஈரான் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் தொடங்கி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்குது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பிளாக் பண்ணதால உலகத்தோட 20% ட்ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் ஆயிருக்கு. இது ட்ரேடில் ஸ்டாப் ஆகுது. எதை பாதிக்குதுனாக்கா 20% க்ரூட் ஆயில் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 20% க்ரூட் ஆயில் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்குது. இது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணதால உலகத்தில் அரௌண்டு சில நாடுகளில் இன்ஃப்ளேஷன்ற சில ஒரு வேர்டு வந்து நம்ம அடிக்கடி நியூஸில் கேள்விப்பட்டிருக்கலாம். அது வந்து இப்போ வந்து உபயோகத்தில் இனிவரும் காலங்களில் பராம இருக்கும். எனர்ஜி செக்டர் ரொம்ப வாங்கியிருக்கு. சில கண்ட்ரியில் வந்து சில நாட்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் தட்டுப்பாடு, எலக்ட்ரிசிட்டி தட்டுப்பாடு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பூம் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்குற ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானை வந்து ஸ்ட்ரிக்டாக வான் பண்ணுற விதமாக 2 நாள் 48 ஹவர்ஸ் டைம் கொடுத்தாரு. பிரதர் தயவுசெய்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணிட்டு, அப்படி இல்லைனாக்கா நாங்கள் ரொம்ப இன்டென்சிஃபையாக உங்களை தாக்குவோம். எங்கே தாக்குவோம்னு பார்த்தா உங்களுடைய ஈரானுடைய எனர்ஜி செக்டார்ஸ், பவர் பிளான்ட்டு, எனர்ஜி செக்டார்ஸோட பவர் பிளான்ட்டு, அந்த மாதிரி விஷயங்களை தாக்கி அழிச்சிருவோன்ற மாதிரியாக சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது பாசிபிளாக ஒரு வேளை ட்ரம்ப் வந்து ஈரானோட பவர் செக்டரை தாக்கி அழிச்சாங்கனாக்க ஈரானோட எதிர்வினை எப்படி இருக்கும்? ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப தீவிரமாக இருக்குன்னா, அமெரிக்கா என்ன பண்ணிட்டு போயிருக்காங்க, அது மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் பாதிக்கப்படுதான்னு பார்த்தாக்கா அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரின்னு சொல்லப்படுற குவைத், கத்தார், UAE, சவுதி அரேபியா 4 கண்ட்ரியும் சுற்றி அடி வாங்கிட்டு இருக்கு ஈரானால். ஸோ இது பண்ணால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறது வந்து நீங்கள் பாதிக்கிறீங்க இல்லையோ, உங்களுக்கு சுற்றி இருக்கிற சில கண்ட்ரிங்க பாதிக்குது.